morning, sir. I thought you might have completed the work by this time. It has to be finished in time, man. Otherwise, what's the point? Look, man. A stitch in time saves 9. Do you understand? Yes, sir. Yes, sir. Do you understand? சார் நான் அடியாவது அடிச்சுங்க சார். 10 நாளா தூக்கமே போச்சு. ஏதாவது புரியுற இங்கிலீஷ்ல பேசினாலும் பரவாயில்ல. ஏதோ போயிட்டு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரியே ஒப்பிக்கிறீங்க. உங்க முகத்தை பார்த்தா அசல் தமிழ முகம் மாதிரியே இருக்கு. படுக்காளி நீதாயா மனுஷன்? நீ ஊர் மரத்துல வர. ஆமா சார். உன்ன மாதிரி அதுதான் ஜெயிப்பான். அடே நீயும் நானும் ஒரு சாரி. அட நானும் நாட்டு பிறந்தாயா. நாகர்கோயில தென்னமரம் எழுட்டு கிடந்தேன். இங்கிலீஷ்ல 35 மார்க் வாங்குறதுக்கு நான் பட்டனே பாடு. சார் நானும் 35 சார். அப்படியா? ஆமா சார். சார் நானும் 35 மார்க் தான் சார். நீ 35 மார்க் தானா? ஆமா சார். இல்லை ஒரு வாரம் தண்ணி விடு. என்ன பண்ற சார்? இங்கிலீஷ்ல பேசினா தானே சார் மனுஷனா மதிக்கிறாங்க. அதனாலதான் நீங்க சொல்லவையெல்லாம் தலையாட்டின சார். இவரை பாத்தியா? நீ தமிழ் தாண்டே? ஆமா சார். தமிழ்ல பேசுறே. தமிழ்ல பேசினா தான் இது தமிழ்நாடு. இல்லாட்டா வெறும் மண்ணு. சும்மா உங்களை மிரட்டுறதுக்காக இங்கிலீஷ்ல கொடுக்குற. அப்படி இன்னும் ஒரு வாரம் இப்படியே பேசிட்டு இருந்தா சோழியே வேணாம்னு ஓடிப்பீங்களோ? இல்ல சார். அப்படிதான் வீட்டுல இருந்து கொண்டு வந்திருக்கேன் சார். இல்ல சார். உன்ன நீங்க கூப்பிட பார்த்தாலும் நீயும் தான் வருது. உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி கூப்பிடுங்க சார். நான் சோறு திங்க போறேன். நீ சோறு கொண்டா இல்லையா? இன்னும் ஒய்ஃப் அழைச்சிட்டு வரல சார். காத்தவரம் என் மெஸ்ல தான் சாப்பிடுறேன். அவன் ஊருப்பட்ட எரி போடுவானப்பா. அல்சர் வந்துட போகுது. என் வீடு தெரியுமாடே? தெரியும் சார். J23 குழந்தைங்க எல்லாம் வெளில விளையாண்டுட்டு இருக்கோம். சிட்டு முடிஞ்சு போச்சுல. வீட்டுக்கிட்ட வா, பிள்ளைகளோட விளையாடலாம். எனக்கு நேரம் போக மாட்டேங்கு. எழுதுங்க எழுதுங்க. நீ மட்டும் தனியா வந்த? அட போட. எத்தனை இதுல வந்தாலும் எந்த வீட்டை பார்த்தாலும் ஒரே மாதிரியே இருக்கு. கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பெரிய ரோதனையா போச்சு. படிங்க படிங்க, நான் வந்துடுறேன். படிங்க. இந்தப்பா. லட்சுமி நல்லா இருக்கா? மாப்பிள்ளை வீட்டுல வந்தாங்களா? நம்ம பொண்ணு அங்க வாழ கொடுத்து வச்சிருக்கணும்டா. என்னமோ பத்திரிக்கை அடிச்சுட்டேன். கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும். ஆனா சொல்லி வச்ச இடத்துலதான் பணம் ஒன்றும் தோதுபடல. ரொம்ப கொடுத்தது எல்லூர்ல பெரிய மகனுக்கு பிடிக்குமேனு கொடுத்தது. வள்ளூர் பஸ் ஸ்டாண்ட்ல இந்த வெள்ளரி பிஞ்ச ஒரு சின்ன பையன் என் மூஞ்சுக்கு முன்னால காட்டி காட்டி கேட்டான். சரி நீ கட்சியும் கிடைப்பேன்னு புடிச்சு போட்டேன். இந்த கொஞ்சம் மண்ணெண்ணை கொண்டாந்து உடம்புல தடவினீங்கன்னா அந்த உணியெல்லாம் மயங்கி போடுங்க. அப்புறம் புடுங்கணும்னா உடனே வந்துருங்க. என்ன சொல்லுவாங்கல்ல, மண்ணெண்ணை கொண்டாட. எனக்கே குறைச்சல் நாளா இருக்கு. கவர்மெண்ட் துட்ட பார்த்து பார்த்து படுகாலி எல்லாம் மறந்துட்டு பாத்தீங்களா? மோரு குடிங்க. மோரு குடி. என்ன? நான் எடுத்துக்கிறேன். என்னம்மா? என்ன இருங்கோ? அங்கிள், உங்க வீட்ல நிறைய பாய்ஸும் கேர்ள்ஸும் இருக்காளே, அவங்கெல்லாம் உங்க பிள்ளைகளா? எனக்கு என்ன குழந்தை பிறக்கலமா, அவங்க எல்லாம் டியூஷன் படிக்க வந்தவங்க. உங்களுக்கு பிள்ளை பிறக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆன்டிக்கு தான் பிறக்கும். ஏன் வாய வச்சு சும்மா இருக்க மாட்டியா? அப்பப்போ அவகிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டுதான். நீங்க கல்யாணத்துக்கு வரணும்னு தான் நான் நேர்ல பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்தேன். இந்தாங்க. என்ன அதை நீயே அவங்க கையில கொடு. நானே வரதால நீ கேட்க வேண்டியதானே? நல்ல வெள்ளை பத்திரிக்கையோ. உட்காருங்க ஐயா. அதுல 75,000 ரூபா இருக்கு. நானே என் தங்கச்சி கல்யாணத்துக்கு பணம் இல்லாம அலையச்சுல யாருன்னே தெரியாத ஒருத்தர் தானே உதவுனாரு. என்ன ஏன் சீட்டு போட்டுக்குன்னு சொன்னீங்களா? 4 மாதம் சொன்னேன், அதை புடிச்சு திருப்பி கொடுத்துரு. இப்ப நிம்மதியா தங்கச்சி கல்யாணம் முடிச்சுக்கிட்டு வா. நாளைக்கு பொண்டாட்டி கூட்டு வந்த பிறகு எங்களை மறந்துடாரு. அந்தால தேங்க்ஸ்னு சொல்ல ஆரம்பிச்சிடாத. பொறவ நான் வட்டி கேட்க வேண்டியது வரும். கேட்டுக்கிட்டீங்களா? நல்லா எழுதுவனே. பவானி உனக்கு சொல்லி கொடுக்குறா? அதுக்கே ஒழுங்கா படிக்க தெரியாது. யார் அது?
நீங்க வீடு திறந்தா உள்ள வந்துடாதா? ஓய் என்ன பாட்டி, கண்ணு தெரியலையா? கண்ணுக்கு போய் முதல்ல கண்ணாடி போடு. எங்க உங்க பிள்ளையார்? உன் அருமை அக்கா பூசாரிக்காக வெயிட்டிங். மேல போங்க. பிள்ளையார் சாமி, பொம்பளை பிள்ளையார் சாமி, உங்க பக்த வந்திருக்கேன், கதவை திறங்க. பிள்ளையார் சாமி, பிள்ளையார் சாமி இங்க இருக்காரா? என்னடா என் கண்ணுங்கெல்லாம் இப்படி இருக்கு? என் குட்டிங்க ரெண்டும் ஒழுங்கா சாப்பிடுறாங்களா? என் தங்கத்தை விட்டுட்டு ரொம்ப நாள் இருந்துச்சோன்னா உனக்கு புது புடவைங்க உனக்கு பிடிச்ச கலர்ல வாங்கிட்டு வந்திருக்கேன்டா.